தள்ளி தள்ளி போன நெல்லை அமர்க்களம் மே மாதம் நடந்துவிடும் போலிருக்கிறதா? யுவன் சங்கர் ராஜா இசை நிகழ்ச்சி திருநெல்வேலியில் நடப்பதாக சில முறை சொல்லி அது கடைசி நேரத்தில் கேன்சல் ஆனதால் ரசிகர்கள் முணுமுணுத்துக் கொண்டே கலைந்ததை நாம் ஏற்கனவே செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் புதுயுகம் சேனல் சார்பாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மே மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? இதன் அறிவிப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட இவனிடம் வளைத்து வளைத்து கேள்விகளை கேட்டது மீடியா. எல்லாவற்றுக்கும் சலிக்காமல் பதில் சொன்னார் அவரும். பொதுவாக கல்யாணத்திற்கு பிறகு ஆண்கள் கப்சிப் ஆகிவிடுவது வழக்கம். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இவன் எல்லா கேள்விகளுக்கும் சிக்ஸரும் போருமாக அடித்துக் கொண்டிருந்தார். பேச்சில் கரை புரண்டது சந்தோஷம். என் கல்யாணத்திற்கு அப்பாவால் வர முடியாத வருத்தம்தான். இருந்தாலும் கடைசி நேரத்தில் முடிவு பண்ணிய விஷயம் அந்த கல்யாணம். இனிமேலும் தள்ளி போட வேண்டாம்னு முடிவு பண்ணினோம். அப்பாவுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொன்னப்போ என்னால் திடீர்னு வர முடியாதா, கல்யாணத்தை முடிச்சிட்டு நேரா வா என்றார். வந்தோம், ஆசீர்வாதம் பண்ணினார். மற்றபடி நான் மதம் மாறின விஷயத்தில் கூட அப்பா எதிர்ப்பு காட்டல என்றார் இவன். ஏன் முன்பு போல் அதிக படங்களுக்கு மியூசிக் பண்றதில்ல என்ற கேள்விக்கு இவன் சொன்ன பதிலை அப்படியே இயக்குனர் சங்கத்திற்கு ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதுதான். கதை சொல்ல வராங்க, இந்த பாட்டை ரொம்ப டிஃப்ரெண்டா போட்டு கொடுக்கணும்னு கேட்பாங்க. சரி, சுச்சுவேஷனை சொல்லுங்கன்னு கேட்டா ஹீரோவும் ஹீரோயினியும் லவ் பண்றாங்க, அந்த இடத்துல இந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் வேற ஒருத்தர் வருவாரு, சார் ரொம்ப வித்தியாசமா ஒரு டியூன் போடுங்கன்னு கேட்பாங்க. சரி, சுச்சுவேஷனை சொல்லுங்க என்றால் ஹீரோ ஹீரோயினிடம் லவ் சொல்றாங்க, அந்த இடத்துல இந்த பாட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிதான் படம் அதிகம் பண்ண முடியும், அதனாலதான் குறைச்சிட்டேன் என்றார் யுவன் சங்கர் ராஜா. யுவனை இடைமறித்து, உங்க அப்பா இளையராஜாவும் இதே மாதிரி சுச்சுவேஷனுக்கு பாடல்களை போட்டுதான் 1000 படத்தை தாண்டிட்டாரு, நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்களே என்றது மீடியா. அதுதான் அப்பா என்றார் இவன் சந்தோஷமாக. திலீப் குமார் ஏஆர் ரகுமானாக மதம் மாறினார். டைட்டிலும் ஏஆர் ரகுமான் என்று போட்டுக்கொண்டார். ஆனால் நீங்க இன்னும் அப்துல் ஹலீக் என்ற உங்க பெயரை டைட்டிலில் பயன்படுத்தாம யுவன் சங்கர் ராஜான்னு பயன்படுத்துறீங்களே என்ற கேள்விக்கு நச்சுன்னு பதில் வந்தது இவனிடமிருந்தா. அவர் முதல் படத்திலே ஏஆர் ரகுமான் தான் அறிமுகமானார். ஆனால் நான் இத்தனை படங்கள் பண்ணிட்டேன், திடீர்னு அப்துல் அலிக்னு மாத்தினா அது ரசிகர்களுக்கு குழப்பத்தை வரவழைக்கும், அதனால்தான் இப்படியே தொடரலான்னு முடிவு பண்ணிட்டேன். பட் இன்ஷா அல்லாஹ் என் மனதுக்குள் நான் அப்துல் அலிக்காக முழுமையாக இருக்கிறேன் என்றார். உங்க அப்பா படத்திற்கு வர மியூசிக் ராயல்டி பிரச்சனை உங்களுக்கு வரதில்லையே, அந்த பிரச்சனைக்கு காரணம் மியூசிக் நிறுவனங்கள் தானா என்ற இன்னொரு கேள்விக்கு ஆற அமர பதில் சொன்னார் இவன். அவர் காலத்தில் கேசட், எல்பி தான் இருந்துச்சு, அதுக்கு மட்டும்தான் அவர் ரைட்ஸ் கொடுத்திருந்தார். ஆனால் காலம் மாற மாற வேறு புது புது டெக்னாலஜி வந்திருக்கு, அதனால் அவருடைய முந்தைய அக்ரிமெண்ட்களில் பிரச்சனை. இப்போதுதான் அவர் கேஸ்ல வின் பண்ணிட்டாரே, எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. ஏன்னா என் காலத்துல வர எல்லா டெக்னாலஜியும் என் பாடலுக்கான ராயல்டிக்கும் உட்பட்டது தானே. இவன் அவ்வளவு பேசுவாரா என்று இருந்ததுதான் இந்த பிரஸ் மீட்டின் ஹைலைட்.